வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து சிக்கன் ஸ்ரீக் கபாப் எப்படி வீட்ல ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை 4 கட் பண்ணிக்கலாம். 2 இஞ்சி துண்டு, 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிடுங்க. இது கூடவே எலும்பு இல்லாத சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதே இதுல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு இது போல எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இடிச்ச மிளகா வத்தல், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு முழு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி 1/2 கை அளவுக்கு போட்டுருவோம். முழு தனியாவை 1 பாதியமா இடிச்சு வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது போல ரெடி பண்ண மசாலாவை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சின்ன உருண்டி இது போல உருட்டி அதுக்கப்புறமா குச்சில இது போல சொருவிடுங்க. கை வச்சு நல்லா அமுத்தி நீட்டா தோசை தவால வச்சு லைட்டா பட்டர் போட்டுருங்க. இது மேல தோசை தவா நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த ஸ்டைல்ல பண்ணி எடுத்தீங்கன்னா சிக்கன் ஸ்ரீக் கபாப். இது போலலாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதா உண்டை போட்டு இது போல பால் போடுற மாதிரி போட்டுருங்க. தோசை கல்லுல அடுப்பை நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 பக்கம் கிரில் பண்ணி எடுத்துருங்க. இந்த கலோட்டி கபாப்பை 2 பக்கம் திருப்பி போட்டு லைட்டா அமுத்தி விட்டுருங்க. இந்த கபாப்பை ஹோட்டல்ல வாங்குனீங்க அப்படின்னா குறைஞ்சது 1000 ரூபாய் செலவாகும். நீங்க 1/2 கிலோ சிக்கன் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். இந்த சிக்கன் கபாப்பை 4ல இருந்து 5 பேர் வரைக்கும் ரொம்ப திருப்தியா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி வரும். இது போல டிஃபரெண்டா உங்க வீட்ல நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.